MCR Pure Cotton Club, formals and casual shirts. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த மாநாட்டிற்கு எத்தனை ஆண்கள் வருவாங்க, எத்தனை பெண்கள் வருவாங்க, எத்தனை முதியவர்கள் வருவாங்க, எத்தனை குழந்தைகள் வருவாங்கன்னு ஒரு மாநாட்டிற்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? இப்போ மாநாட்டுக்கு மக்கள் தன்னியல்பாக வருவாங்க. தன்னியல்பாக வருகின்ற பொழுது இத்தனை ஆண்கள் தான் வருவாங்க, இத்தனை பெண்கள் தான் வருவாங்கன்னு ஒவ்வொரு வீடு வீடாக போய் எண்ணி கணக்கு சொல்ல முடியுமா? நாங்கள் ஒரு இடம் கேட்குறோம், அந்த இடத்திற்கு உண்டான அனுமதியை தராமல் அரசும் காவல்துறையும் ஒரு இடம் சொல்றாங்க, இந்த இடத்துல போய் நீங்க போய் மக்களை சந்திங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பல்வேறு அழுத்தங்களை இந்த அரசும் காவல்துறையும் கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்திருக்கு? இல்ல அது அழுத்தம்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்களே முன் வச்ச கருத்து தான். அப்படியான ஒரு பிரபலம் மக்கள் மத்தியில் வரும்போது அந்த நெருக்கடியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது அரசும் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம ஒரு இடத்த வந்து நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்றது சரியானது தான். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவரை பார்ப்பதற்கு, அவரை சந்திப்பதற்கு மக்கள் தன்னியல்பாக குடும்பமாக கூடுவார்கள். அதுல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதுதான் அரசும் காவல்துறையோட வேலையை தவிர, நீங்க வந்தீங்கன்னா மக்கள் கூடுவாங்க, அதனால வந்து மக்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நீங்க போயிட்டு மக்களை சந்திங்க என்று சொல்லுவது அரசு கிடையாது. இவர் வந்து ஒரு மக்களா நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார், ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவராக. நாங்க ஒரு இடத்துக்கு போனா கூட்டம் வந்துடும், அதனாலதான் அவர் வந்து குறிப்பிட்ட நிர்வாகிகளை இல்ல அது சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு பனையூர்ல பேசுறாரு, எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை நாங்க வச்சிருக்கோம். நீங்களே சொன்ன கருத்து தான். ஏன் இது வந்து இல்ல நீங்க சொன்னா சரி, அரசு சொன்னா தவறா? தலைவர் மக்களை சந்திக்க போறாங்க, மக்கள் கூட்டமாக வருகின்ற பொழுது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கு. அதனால நீங்க வந்து வராதீங்க, இந்த இடத்துல மக்களை சந்திக்காதீங்க என்று சொல்வது என்பது சர்வாதிகாரம். இல்ல நீங்க வரவே கரெக்ட், நீங்க வரவே கூடாதுன்னு சொன்னா அது சர்வாதிகாரம். இந்த இடம் வேண்டாங்க, இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம்னா அது ஜனநாயகம். இதுல எங்கிருந்து தாவேக்கா வேறுபடுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா எங்களுக்கு தான் அழுத்தம் கொடுக்குறாங்க, எங்களை தான் வந்து அவங்க கார்னர் பண்றாங்க. எங்க கட்சிக்கு அழுத்தம் இருப்பதால் தாவேக்கா சார்பாக தான் நான் பேச முடியும். அமைதியான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம், மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நம்ம நினைக்கின்ற பொழுது நீங்க அதை வந்து சர்வதிகார போக்கோடு எங்களை கையாள வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? அது தவறு. ஒரு பெரும் சுனாமியை மண் சுவர் கொண்டு தடுத்துட முடியுமா? ஒரு நல்லிணக்கம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று தலைவர் உறுதியாக இருக்கிறாரு. அதுவும் தமிழ்நாடு மாநிலம் சார்ந்து, மாநில சுயாட்சி சார்ந்து தமிழக வெற்றி கழகம் மூர்க்கமாகவும் உறுதியாகவும் இருக்கு. இவ்வளவு உறுதியா இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்க்குறோம், உங்க நிர்வாகி யாரோ திருடிட்டதா ஒரு செய்தி. இப்படி ஒரு நிர்வாகி எங்க கட்சியில் எந்த பொறுப்பிலையுமே கிடையாது. என்னால அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக உங்களிடம் பேசுகின்ற பொழுது என்னால உறுதிப்படுத்த முடியும். நான் மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணி நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. அப்படி ஒரு நபரை இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க ஸ்டார்டிங்ல நம்ம கட்சி ஆரம்பமான கட்டத்துல கட்சியில சேர்றதுக்காக வந்திருக்காங்க, ஆனா சேரல. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய கட்சி சார்பாக அவர்களுக்கு எந்த பொறுப்புமே வழங்கப்படல. அந்த மகளிர் வந்து உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறாங்க. அதனுடைய உண்மையான இதை வந்து நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், நீங்க வந்து வெளியிடுங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியாம அவங்க கட்சியில பொறுப்புல இருக்க முடியுமா? அப்போ ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அதை வந்து தாவேக்கா நிர்வாகி தான் செய்தார்கள் என்று ஊடகத்தை சார்ந்தவர்கள் இப்படி பொய்யான ஒரு அவதூறை பரப்புவது என்பது பச்சை அயோக்கியத்தனமானது. மிக வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். நீ கேட்டீங்கல்ல, திமுக எந்த வடிவத்தில் உங்களை வந்து அழுத்த இதே போன்றதான் அழுத்த பார்க்குறாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதனுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், இப்போ ஒரு கரண்ட் டாபிக்கா இருக்கிறது, ஃபயரா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு 13ஆம் தேதியிலிருந்து அப்படின்னு. ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்போது திரும்ப திரும்ப தாவேக்கா சார்பில் இருந்து ஒரு விஷயம் பேசப்படுது, அனுமதி மறுக்கப்படுது, இல்லை எங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது, ஏன்னா அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா உட்பட இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க அதை எக்ஸாசரேட் பண்றீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் எதையும் பொய்யாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காவல்துறை என்ன நெருக்கடியை முன்வைக்கிறார்களோ, காவல்துறை என்ன அழுத்தத்தை தருகிறார்களோ அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். இந்த சுற்றுப்பயணத்துக்கு மட்டும் நாங்கள் சொல்லலைங்க. முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் முதல் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்த போதும் இந்த அரசும் காவல்துறையும் சொல்லன்னா பல நெருக்கடிகளை கொடுத்தாங்க, பல கேள்விகளை கேட்டாங்க. முதல் மாநாட்டில் பல கேள்விகளில் ஒரு சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாநாட்டிற்கு எத்தனை ஆண்கள் வருவாங்க, எத்தனை பெண்கள் வருவாங்க, எத்தனை முதியவர்கள் வருவாங்க, எத்தனை குழந்தைகள் வருவாங்கன்னு
ஒரு மாநாட்டிற்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? இப்போ மாநாட்டுக்கு மக்கள் தன்னியல்பாக வருவாங்க. தன்னியல்பாக வருகின்ற பொழுது இத்தனை ஆண்கள் தான் வருவாங்க, இத்தனை பெண்கள் தான் வருவாங்கன்னு ஒவ்வொரு வீடு வீடாக போய் எண்ணி கணக்கு சொல்ல முடியுமா? அப்போ இது போன்ற ஒரு கேள்வியை திமுகவிற்கோ இல்லை திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்கோ காவல்துறை கேட்பது கிடையாது. அதே போன்று தான் மதுரையில் நடைபெற்ற 2வது மாநாட்டிலையும் பல அழுத்தங்களை கொடுத்தாங்க, பல நெருக்கடிகளை உண்டாக்குனாங்க, பல சூழ்ச்சி வேலைகளில் அரசாங்கம் ஈடுபட்டது. அதையெல்லாம் முறியடித்து தான் 2வது மாநில மாநாடு, மதுரை மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதே போன்று தான் இந்த சுற்றுப்பயணத்திற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு இடம் கேட்குறோம், அந்த இடத்திற்கு உண்டான அனுமதியை தராமல் அரசும் காவல்துறையும் ஒரு இடம் சொல்றாங்க, இந்த இடத்துல போய் நீங்க போய் மக்களை சந்திங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பல்வேறு அழுத்தங்களை இந்த அரசும் காவல்துறையும் கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்திருக்கு? இல்ல அது அழுத்தம்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்களே முன் வச்ச கருத்து தான், அப்படியான ஒரு பிரபலம் மக்கள் மத்தியில் வரும்போது அந்த நெருக்கடியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது அரசும் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம ஒரு இடத்த வந்து நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்றது சரியானது. அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவரை பார்ப்பதற்கு, அவரை சந்திப்பதற்கு மக்கள் தன்னியல்பாக குடும்பமாக கூடுவார்கள். அதுல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதுதான் அரசும் காவல்துறையோட வேலையை தவிர, நீங்க வந்தீங்கன்னா மக்கள் கூடுவாங்க, அதனால வந்து மக்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நீங்க போயிட்டு மக்களை சந்திங்க என்று சொல்லுவது அரசு கிடையாது. சரிங்களா? இவர் வந்து ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார், ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவராக. நாங்க ஒரு இடத்துக்கு போனா கூட்டம் வந்துடும், அதனாலதான் அவர் வந்து குறிப்பிட்ட நிர்வாகிகளை இல்ல அது சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு பனையூர்ல பேசுறாரு, எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை நாங்க வச்சிருக்கோம். நீங்களே சொன்ன கருத்து தான். ஏன் இது வந்து இல்ல நீங்க சொன்னா சரி, அரசு சொன்னா தவறா? அரசு வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, அதற்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்யணும்னு நம்ம சொல்றோம். தலைவர் மக்களை சந்திக்க போறாங்க, மக்கள் கூட்டமாக வருகின்ற பொழுது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கு. அதனால நீங்க வந்து வராதீங்க, இந்த இடத்துல மக்களை சந்திக்காதீங்க என்று சொல்வது என்பது சர்வாதிகாரம். இல்ல நீங்க வரவே கரெக்ட், நீங்க வரவே கூடாதுன்னு சொன்னா அது சர்வாதிகாரம். இந்த இடம் வேண்டாங்க, இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம்னா அது ஜனநாயகம் தான். ஜனநாயகம் தாங்க. அது வந்து ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் இருக்கு? ஏன் இந்த குற்றச்சாட்டை விசிகா சொல்லலையா? எங்களுக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி தர, அதேதான் எங்களுக்கு கொடி வைக்கிறதுக்கு. விசிகா நீங்க சொன்ன மாதிரி அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி, இப்ப அவங்களே அந்த கருத்தை முன் வைக்கிறாங்க. எதற்கு பண்ணணும்னு நான் கேட்கறேன். விடுதலை சிறுத்தைக்கும் சேர்த்து தாங்க பேசுறேன், கம்யூனிஸ்டுகளுக்கும் சேர்த்து தாங்க பேசுறேன். இது வந்து ஒரு ஜனநாயக நாடுங்க. இல்ல அதனாலதான் அந்த ஜனநாயக நாட்டுல எங்களுக்கான கொடியை ஏத்த முடியல, எங்களுக்கான சுவர் விளம்பரம் பண்ண முடியல, எங்களுக்காக போஸ்டர் ஒட்ட முடியல, எங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பண்ண முடியலன்னா அப்ப வாய்க்கிலேயே வந்து இது சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல், ஜனநாயக மாடல் அப்படின்னு பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நம்ம கேட்கிறோம். இல்ல இதுதான், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் இந்த நிர்பந்தம் இருக்கு. அப்படி திமுக இல்லையே? திமுக ஏன் இல்ல? எல்லா கட்சியும் சொல்றீங்களா? இப்ப திமுக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துல திமுகவினுடைய 75 ஆண்டுகால பவள விழா நிகழ்வை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் அவங்க பண்றதுக்கு காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தாங்க? சட்டம் என்பது எல்லாருக்கும் சமம் தானங்க. அதுதான் சொல்றேன். அப்போ சட்டம் வந்து திமுகவுக்கு ஒன்னாகவும் தாவேகாவுக்கு ஒன்னாகவும் விடுதலை சிறுத்தைக்கு ஒன்னாகவும் கம்யூனிஸ்டுகளுக்கு வேறு விதமாக இருப்பது சட்டமா? சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கணும். இல்ல நீங்க சொன்ன மாதிரியே திமுக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்றீங்க. இதுல எங்கிருந்து தாவேகா வேறுபடுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா எங்களுக்கு தான் அழுத்தம் கொடுக்குறாங்க, எங்களை தான் வந்து அவங்க கார்னர் பண்றாங்க. எங்க கட்சிக்கு அழுத்தம் இருப்பதால் தாவேகா சார்பாக தான் நான் பேச முடியும். இப்போ விசிகா சார்பாகவோ கம்யூனிஸ்டுகள் சார்பாகவோ அது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு அழுத்தம் வருது. இல்ல எக்ஸாஜரேட் பண்றீங்களா? எல்லாருக்கும் இருக்கிற எங்களுக்கு வரக்கூடிய அழுத்தத்தை நாங்க சொல்றோங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, திமுக என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாருக்குமான ஆட்சி, அனைவருக்குமான ஒரு ஆட்சி, இங்க வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதற்கு நேர்மாறாக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்குன்னு நம்ம சொல்றோம். அண்மையில டிஜிபி அலுவலகத்திற்கு வெளியில காவல்துறை கண் முன்னாடி சண்டை நடக்குது, மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. அப்போ வந்து அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதே போன்ற அழுத்தம் எங்களுடைய கட்சிக்கு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் மறைமுகமாக மிரட்டப்படுறாங்க, கட்சியினுடைய தோழர்கள் மிரட்டப்படுறாங்க. ஒரு கொடியேற்ற முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல. நலத்திட்ட உதவிகள் செய்ய போனா அரை மணி நேரத்துல பண்ணுங்க, 1 மணி நேரத்துல பண்ணுங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தானா 1 மணி நேரத்துல ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிருங்க அப்படின்னு காவல்துறை திமுக பார்த்து சொல்லுமா? இல்ல அதிமுக பார்த்து சொல்லுவாங்களா? அப்ப நாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவதால் எங்களை நீங்க முடக்க நினைப்பது தவறு இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா நாங்க ஃபாலோ பண்றோம். ஒரு அளவுக்கு தானே நாங்க ஃபாலோ பண்ண முடியும். ரொம்ப நீங்க நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது அப்போ வெகுண்டல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல. நாங்க அமைதியா போகணும்னு நினைக்கிறோம், அமைதியான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம், மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நம்ம நினைக்கின்ற பொழுது நீங்க அதை வந்து சர்வதிகார போக்கோடு எங்களை கையாள வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? அது தவறு. ஒரு பெரும் சுனாமியை
மண் சுவர் கொண்டு தடுத்துட முடியுமா? அப்ப அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு சுனாமி போன்று மக்களின் துணையோடு இளைஞர்களின் படையோடு வராரு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று. அப்ப நீங்க அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து உங்களால் என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நெருக்கடிகள் மற்ற கட்சியை விட தமிழக வெற்றி கழகத்திற்கு அதி தீவிரமாக இருக்கு. ஏன்னா திமுக மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கு. கரிஸ்மேட்டிக் லீடர் 1967 அண்ணா அவர்கள் எப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ, 1977 ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ, 2026 அண்ணன் விஜய் அவர்கள் கரிஸ்மேட்டிக் லீடராக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போறாரு. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுக எங்களுக்கு எதிராக பல்வேறு சதி வேலைகளில் ஈடுபடுகிறார். திமுக பயப்படுது அப்படின்றீங்க, அவங்க அதை நாங்க கன்சிடரே பண்ணலைன்னு சொல்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் பேசுறாங்க, அமைச்சர்கள் பேசுறாங்க, கட்சியினுடைய பேச்சாளர்கள் எல்லாம் மேடைகளில் எங்களை குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுறாங்களே. நேத்து வந்தவர்கள் எல்லாம் அப்படின்னு முதலமைச்சர் யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? உங்களை பார்த்து. அப்ப பயம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. பயம் இருப்பதால் தானே எங்களுடைய தோழர்கள் பல இடங்களில் காவல்துறையால் முடக்கப்படுறாங்க, காவல்துறையால் மிரட்டப்படுறாங்க. எப்படி அது எப்படி? இல்ல நேற்று வந்தவங்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படின்ற பொருள். நேற்று வந்தவர்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாளைக்கு நாங்க உருவாக்க போறோம்னு நம்ம சொல்றோம். களத்துல சந்திப்போம். இன்னொரு 8 மாதத்துல தேர்தல் வரப்போது. தேர்தல் களத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கட்டமைப்போடு இருக்கிறோம், கருத்தியல் ரீதியாக இருக்கிறோம், கோட்பாடு ரீதியாக இருக்கிறோம். பாசிசம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் சமத்துவம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுவாதம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஒரு நல்லிணக்கம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று தலைவர் உறுதியாக இருக்கிறாரு. அதுவும் தமிழ்நாடு மாநிலம் சார்ந்து, மாநில சுயாட்சி சார்ந்து தமிழக வெற்றி கழகம் மூர்க்கமாகவும் உறுதியாகவும் இருக்கு. இவ்வளவு உறுதியா இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்க்குறோம், உங்க நிர்வாகி யாரோ திருடிட்டதா ஒரு செய்தி. அதாவது ஒரு காற்றாற்று வெள்ளம் போன்று அதி தீவிரமாக மக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற, மிகப்பெரிய ஒரு புரட்சியை பெற்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து வருது. தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்காத இடம் பிடித்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அப்ப எங்களுடைய கட்சியை சிறுமைப்படுத்த வேண்டும், எங்க கட்சியை மக்கள் மத்தியில் அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலர் சூழ்ச்சி வேலைகளை ஈடுபட்டு எங்கள் கட்சிக்கு எதிராக அவதூறை பரப்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கல. அப்படி பெண் நிர்வாகி யாரோ நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படி ஒரு நிர்வாகி எங்க கட்சியில் எந்த பொறுப்பிலையுமே கிடையாது. என்னால அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக உங்களிடம் பேசுகின்ற பொழுது என்னால உறுதிப்படுத்த முடியும். நான் மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணி நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. பிரதர் வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். எங்க யூடியூப் சேனல் இன்டர்வியூல இருக்கேன், கலாட்டா இன்டர்வியூல இருக்கிறேன். இல்லை, நம்ம மாவட்டத்தில் ஏதோ ஒரு பெண் நிர்வாகி வந்து ஏதோ நகை திருட்டு வழக்கில் ஏதோ கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன் அவங்க நம்ம கட்சியில் எந்த பொறுப்புலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் அவங்க கேட்குறாங்க. சரிங்க, நான் மாவட்ட செயலாளருக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அது என்ன நிலவரம் நீங்களே சொல்லுங்கள். அப்படி ஒரு நபரை இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க ஸ்டார்டிங்ல நம்ம கட்சி ஆரம்பமான கட்டத்துல கட்சியில சேர்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா சேரல. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய கட்சி சார்பாக அவர்களுக்கு எந்த பொறுப்புமே வழங்கப்படல. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல எடுத்துக்கிட்டா இன்னைக்கு தாவேகா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையில அந்த வளர்ச்சியை வந்து சிதைப்பதற்கு உண்டான ஒரு சூழ்ச்சி வேலையில செய்யறாங்க. இப்பதான் உண்மையான ஒரு இது வெளிவந்திருக்கு. அந்த அந்த மகளிர் வந்து உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறாங்க. அதனுடைய உண்மையான இதை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், நீங்க வந்து வெளியிடுங்க. இப்ப மாவட்ட செயலாளராகிய உங்களை வந்து இது வரைக்கும் அந்த பெண் வந்து பார்த்ததே இல்லைல்ல? சந்தித்ததே கிடையாது. அப்போ ஒரு மாவட்ட செயலாளரையே ஒரு சந்திக்காத ஒரு பெண்ணை வந்து தாவேகாவினுடைய பெண் நிர்வாகி அவங்க வந்து பொறுப்புல இருக்கிறாங்க என்று சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம். நம்மளுடைய வளர்ச்சியை சிதைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்க எண்ணம் தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியாம அவங்க கட்சியில பொறுப்புல இருக்க முடியுமா? அப்போ ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அதை வந்து தாவேகா நிர்வாகி தான் செய்தார்கள் என்று ஊடகத்தை சார்ந்தவர்கள் இப்படி பொய்யான ஒரு அவதூறை பரப்புவது என்பது பச்சை அயோக்கியத்தனமானது. மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். உண்மையும் நேர்மையுமாக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று பிரைமரி போர்ஸாக முதன்மை சக்தியாக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை சிதைக்க வேண்டும் என்று அதை அவரே சொல்றாரு. அந்த பெண் வந்து திமுக கட்சியை சார்ந்தவர்னு எங்க மாவட்ட செயலாளரே சொல்றாங்க. அப்போ நீ கேட்டீங்கல்ல, திமுக எந்த வடிவத்தில் உங்களை வந்து இதே போன்றதான் அழுத்த பார்க்கறாங்க. இல்ல இப்போ அதுக்கான தரவுகள்லாம் இருக்கா? அதற்கான தரவுகள் இருக்கு. மாவட்ட செயலாளரே உங்களிடம் பேசினாரு. இல்ல அதுதான் கேட்கிறேன். அவரு சொன்ன மாதிரி அவங்க இதுல இல்ல தாவேகா கிடையாது, அதற்கான எல்லா தரவுகள் இருக்கு. ஏன்னா உறுப்பினராக வேணா இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கை என்பது ஆன்லைன் செயலி மூலமாக உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம்.
வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அந்த செயலி உள்ள போயிட்டு நம்ம உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம். ஆனால் பொறுப்பு கொடுப்பது என்பது எங்களுடைய மாவட்ட செயலாளரும் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தான் பொறுப்பு கொடுக்க முடியும். இந்த பெண் வந்து எங்கள் மாவட்ட செயலாளரையும் பார்த்ததில்லை, எங்கள் பொதுச் செயலாளரையும் பார்த்ததில்லை. அப்போ 2 பேரையும் பார்க்காம அவங்க எப்படி பொறுப்புக்கு வந்தாங்க? அப்போ அவங்க வந்து இந்த பொறுப்பை சார்ந்த ஒரு தாவேக நிர்வாகி திருடிட்டாங்க அப்படின்னு செய்தி போடுறாங்கன்னா இதுதான் ஜனநாயக விரோத போக்கு. இல்ல நிச்சயமா நீங்க அந்த தரவுகளை கொடுங்க, அதை நாமளே கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பா தரேன். நிச்சயமா. இப்ப நம்ம பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது ஒரு இலக்கோட ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு எந்த அளவுல இருக்குது? அதாவது எங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று எங்களுடைய இலக்கு. எங்கள் தலைவரும் அந்த இலக்கை எங்களுக்கு வந்து நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கை மூலமாக 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை தமிழக வெற்றி கழகத்தில் மக்கள் எல்லாரும் குடும்பமாக இணைந்திருக்கிறாங்க. மிக விரைவில் 2 கோடி உறுப்பினர்களை நாங்கள் இணைக்கக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. இல்ல கால அவகாசம் வச்சிருக்கீங்களா? இந்த நேரத்துக்குள்ள கால அவகாசம்லாம் கிடையாதுங்க. மக்கள் குடும்பமாக தன்னியல்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று இணைகிறாங்க. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடக்கிறது என்றால் இதுதான் புரட்சி. எங்க தலைவர் என்பது சொல்லல்ல செயல் என்று செயல் வடிவமாக பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரு. அப்போ திமுக என்கின்ற மக்கள் விரோத கட்சியை வீழ்த்தி விட்டு தமிழ்நாட்டில் ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று எங்க தலைவர் விரும்புறாரு, தமிழ்நாட்டு மக்களும் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில தான் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற போது 15 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அங்க வந்தாங்க. 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்ற போது 20 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அங்க வராங்க. அப்படின்னா மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல தலைவர் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாநாட்டிற்கு வந்த கூட்டம் எல்லாம் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 1000 ரூபாய் காசுக்கும் வந்த கூட்டம் கிடையாது. விஜய் என்கின்ற அந்த 3 எழுத்து மந்திரத்திற்காக வந்த ஒரு கூட்டம், அன்பால் கூடிய கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். அப்ப அந்த தானா சேர்ந்த கூட்டம் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் 2026 உருவாக்க போறாங்க. அதை எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக உருவாக்குவார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.